செட்ல யார் கூட இவர் நடிச்சிட்டு இருப்பாரு? ஒண்ணு கமல் சார் கூட நடிச்சிட்டு இருப்பாரு, இல்ல ரஜினி சார் கூட ரஜினி சார் நான் செட்ல தான் பார்க்கணும்னு கிடையாது, வீட்லயும் பார்க்கலாம். எனக்கு அது பிரச்சனை இல்லை. இதை நான் சொன்னா பல பேர் என்ன அடிக்க வருவாங்க. என்ன அது அது அப்படி அப்படிங்கிற ரியாக்ஷன் தான் ரஜினி சார்னா எங்களுக்கு சித்தப்பா. ஸோ பை டிஃபால்ட் சிவாஜி சார் வீட்டில் ஒரு 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 விஷயம் நடக்குதுன்னா அந்த விஷயத்துக்கு எங்க குடும்பம் இல்லாம அது நடந்ததா சரித்திரம் கிடையாது. ஸோ அவரையும் மீட் பண்ற வாய்ப்புகள், அவர் என்னை பார்த்தாலே மகேந்திரின்னு தான் கூப்பிடுவார், என்ன மதுவந்தினே கூப்பிட மாட்டாரு. எனக்கு அப்பாவோட அச்சா நான், அதனால மகேந்திரி அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. சேர்த்து எழுதுக அப்படிதான் கூப்பிடுவாரு. ஸோ அது வந்து ஒரு வீட்டில் ஒரு பெரிய தாத்தாவை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். இவங்களெல்லாம் பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற அங்கிள்ஸை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். பிரபு அங்கிள், கார்த்திக் அங்கிள், நான் சொல்றேன் எனக்கு இது இப்படிதான் வரும் பேரு. பீப்புள் வில் பி வண்டரிங் ஸ்ரீதேவி ஆண்டி, ராதிகா ஆண்டி, சுஹாசினி ஆண்டி, எல்லாரையும். ஸோ இது நான் வந்து எனக்கு இப்போ ஸ்ரீபிரியா ஆண்டி சச் அ டியர் ஃப்ரெண்ட். இப்போ எங்க பார்த்தாலே எப்படி இருக்க அந்த குழந்தை, இந்த சின்ன வயசுல பார்த்த அந்த பாண்ட், எனக்கும் அவங்களெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் அந்த ஆண்டி ஃபீலிங் தான் முதல்ல வரும். ஸோ அதெல்லாம் வந்து பை டிஃபால்ட். அப்பா எனக்கு இவங்களை பிடிக்கும், கூட்டு போய் எனக்கு ஆட்டோகிராஃப் வாங்கி அந்த மாதிரிலாம் இல்லை, பை டிஃபால்ட் நடக்கும் அப்போலாம். ஏன்னா அப்போ அந்த கேரவான் கல்ச்சர் கிடையாது. Everybody used to settle, everybody will be sitting and ஜாலியா பேசிக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு கிண்டல் கேலி, அப்படி it will be so much fun.